வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி ஞான சித்தர் திருவடியில் நம்ம வல்லநாட்டு சித்தர் சாது சிதம்பரம் சாமிகளை பற்றி பார்க்க போகிறோம். வல்லநாட்டு சித்தர் சாது சிதம்பரம் சாமிகள் ஜீவகாரணியமே மோட்ச வீட்டின் துறவுகோல் அப்படின்னு வாழ்ந்தவங்க. வள்ளலார் வழியை அடிச்சுவட பின்பற்றி வந்தவங்க. ஒரு மிகப்பெரிய மகான் அவங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேஷ்டி ஒரு துண்டு தான் போட்டிருப்பாங்க. நெத்தி நிறைய பட்டை போட்டிருப்பாங்க. அற்புதமான ஞானி. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே மிகப்பெரிய தவசிகள். அவங்க சிவபக்தர்கள். அவங்க ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் ராமேஸ்வரம் போய் பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க நடந்து போய். அதன் பலனாக பிறந்தவர் தான் வல்லநாட்டு சித்தர் சிதம்பரம் சாமிகள். இவங்க சின்ன வயசுலேயே ஜீவகாரணியம் அதிகமாக இருந்திருக்கு. சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு உதவி பண்ணுறது, சாப்பாடு கொடுக்கறது, ஏதாவது உயிர் அடிபட்டால் ஓடி துடிக்கிறது, இந்த மாதிரி இயற்கையிலே பார்த்திங்கன்னா வல்லநாட்டு சித்தர் ரொம்ப ஜீவகாரணியமாக இருந்த வள்ளலார் வழியில் இருந்திருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா வறுமையின் காரணமாக 3ஆவது வகுப்பு தான் படிச்சிருக்காரு. அதுக்கு மேலே படிக்கலை. ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ இருக்கும்போதே சதுரகிரி மலைக்கு போக தவம் பண்ண அந்த மாதிரி இருந்திருக்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு மதம் பிடிச்ச யானை நட்பாக இருக்குது. அந்த யானையை பார்த்தா மற்ற எல்லாம் பயப்படுவாங்க. ஆனால் சாமிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மதம் பிடிச்ச யானை ரொம்ப நெருங்கிய நட்பாக இருந்திருக்கு. இவர் தவம் பண்ணும்போது பாதுகாப்புக்கு நின்றுருக்கு. அதை பல பேர் பார்த்துருக்காங்க. அதே மாதிரி இவர் தண்ணி குடிக்கிற கோலையில் ஒரு நாகப்பாம்பும் தண்ணி குடிச்சிருக்கு, நச்சுக்கக்கூடிய நாகம். அதை பல பேர் பார்த்து அரண்டிருக்காங்க. ஏன்னா நாகம் குடிக்குது, அதோட விஷம் பட்டா என்ன ஆகும் அப்படின்லாம் பயந்துருக்காங்க. அவர் ரொம்ப இயல்பாக நாகத்தோடையும் அந்த மதம் பிடிச்ச யானை ரொம்ப நட்பாக இருந்திருக்காரு. இதை பார்த்து அவங்க அப்பா அம்மா பயந்து போய் எப்படியாவது திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி லட்சுமி அப்படிங்கிற ஒரு பொண்ணை திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வல்லநாட்டு சித்தர் சாமிகள் அவங்களுக்கு உபதேசம் பண்ணி அவங்களுக்கு சிஷியாக மாற்றிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து நிறைய அறப்பணி செஞ்சுருக்காங்க. நிறைய அன்னதானம் செஞ்சுருக்காங்க. வல்லநாட்டு சித்தர் என்ன பண்ணுவார், அன்னக்காவடி எடுத்துகிட்டு போயிட்டு பிச்சை எடுத்து அதை ஏழை மக்களுக்கு அன்னதானம் செஞ்சுருக்காரு. அவங்க சமுதாய மக்கள் கொஞ்சம் பொறுத்துக்கொள்ள முடியாமல் நம்ம சமுதாயத்தில் பிச்சை எடுத்து அசிங்கப்படுத்துறாருன்னு சொல்லிட்டு அவரை கொல்லலான்னு யோசித்துருக்காங்க. அப்போ எல்லாம் போய் பார்க்கும்போது உடம்பெல்லாம் துண்டு துண்டாக கிடந்திருக்கு. நவகண்டகம் செஞ்சுருக்காரு. அதை பார்த்து பயந்து ஓடி வந்துட்டாங்க. அதன் பிறகு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்த நாள் சாமி போய் பார்க்கும்போது சாமி சொல்லியிருக்காங்க சிரிச்சுக்கிட்டே, என்ன வந்த வேலை முடியலையோ அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்காங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க சாமி பெரிய மகான் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய அன்னதானம் செஞ்சுருக்காங்க. நிறைய பேருக்கு சித்த மருத்துவம் செஞ்சுருக்காங்க. நிறைய நோய் நீக்கப்பட்டிருக்காங்க. நிறைய செஞ்சுருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த மதம் பிடிச்ச யானை இறந்த உடனே அரசு அனுமதியோடு அதோட தலையை வெட்டி எடுத்து கொண்டு இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஜீவசமாதி இருக்குது, பாறைக்காடு வல்லநாடு. அந்த இடத்துல வச்சு அதுக்கு மோட்ச விளக்கு போட்டிருக்காங்க. அதே மாதிரி நிறைய மகான்களுக்கு ஜீவசமாதி வச்சுருக்காங்க. அவர் தேவரையா முத்துராமலிங்க தேவரையா ஜீவசமாதி அடைஞ்சப்போ வல்லநாடு சித்தர் தான் ஜீவசமாதி வச்சுருக்காரு. அதே மாதிரி அமாவாசை சித்தர் ஜீவசமாதி அடைஞ்சப்பையும் வல்லநாடு சித்தர் தான் அந்த ஜீவசமாதி நடத்தியிருக்காரு. நிறைய மகான்களுக்கு ஜீவசமாதி செஞ்சு வச்சுருக்காரு. அப்படிப்பட்ட வல்லநாடு சித்தர் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதமும் பூச நட்சத்திரத்தில் வள்ளலாரோட பேரில் நிறைய பூஜையும் அன்னதானம் செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு முறை தைப்பூசத்துக்கும் வள்ளலார் அங்கே வடலூருக்கு அழைச்சிட்டு போயிருக்கார் மக்களை. இப்படி அற்புதமான அந்த சாது சிதம்பரம் சாமிகள் 1981 வைகாசி மாதம் பூச நட்சத்திரத்தில் ஜீவசமாதியாக இருக்காங்க. நீங்கள் யாராவது தூத்துக்குடி போனீங்கன்னா வல்லநாடு போய் சித்தர் தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்க. நல்லது. வாழ்க வளமுடன்.